தலைமை பீடமாகவும் மாறியது. 1670ஆம் ஆண்டில் 2ஆம் சார்ல்ஸ் மன்னர் கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு மேலும் பல உரிமைகளை வழங்கினார். இது தொடர்பாக 5 தொடர்ச்சியான சட்டமூலங்களும் உருவாக்கப்பட்டன. இதன்படி சுதந்திரமான ஆட்சி பகுதிகளை உருவாக்கிக் கொள்வதற்கும், நாணயங்களை வெளியிடவும், கோட்டைகள், படைகள் முதலியவற்றை வைத்திருக்கவும், கூட்டணிகளை உருவாக்கவும், சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளவும், கைப்பற்றிக் கொண்ட பகுதிகளில் குடிசார் மற்றும் குற்றவியல் நீதி நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்தவும் நிறுவனத்திற்கு உரிமை வழங்கப்பட்டது. ஆங்கில நிறுவனம் இப்போது இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று கனவு கண்டது. அதன் மூலம் வர்த்தகத்தில் ஒரு சுதந்திரமான போக்கை கையாளவும், இந்தியர்களை மலிவான விலையில் விற்கவும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் கட்டாயப்படுத்த உதவும் என நம்பினார்கள். அதை சிறிது சிறிதாக நடைமுறைப்படுத்தவும் தொடங்கினர். இதனால் வியாபாரிகள் பெரும் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தனர். இதை அப்போதைய முகலாய மன்னர் அவுரங்கசீப்பிடம் புகார் செய்தனர். 1686 இது தொடர்பாக அரசு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தது. இதனால் ஆத்திரமடைந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி முகலாய பேரரசை தாக்க முடிவு செய்தது. முகலாய பேரரசின் படைபலத்தை குறைத்து மதிப்பிட்ட அவர்கள் பேரழிவினை சந்தித்தனர். இதன் எதிரொலியாக ஆங்கிலேயர்கள் வங்காளத்திலிருந்த தங்கள் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அவர்களின் தொழிற்சாலைகள் பலவும் பறிமுதல் செய்யப்பட்டு பம்பாயில் உள்ள அவர்களின் கோட்டை முற்றுகையிடப்பட்டது. முகலாயர்களுடன் போரிடுவதற்கு அவர்கள் இன்னும் வலுவாக இல்லை என்பதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் தாங்கள் செய்த மோசமான குற்றங்களை மன்னிக்க வேண்டி ஒரு தாழ்மையான மன்னிப்பு கடிதத்தையும் அவர்களிடம் கொடுத்தனர். முகலாய பேரரசிடமிருந்து வர்த்தக நன்மைகளை பெறுவதற்காக மீண்டும் அவர்கள் முகஸ்துதி மற்றும் தாழ்மையான வேண்டுகோளை விடுத்தனர். இந்த பசுந்தோல் போர்த்திய புலிகளின் போரினால் நாட்டிற்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ள இயலாத முகலாய அதிகாரிகள் ஆங்கிலேயர்களுக்கு உடனடியாக மன்னிப்பும் வழங்கினர். 1689இல் கல்கத்தாவில் காலடி எடுத்து வைத்தது கிழக்கிந்திய கம்பெனி. பின்னர் வங்காளம், மதராஸ், பம்பாய் போன்ற பரந்த மாகாணங்களிலும் கம்பெனியை சுதந்திரமாக நிர்வகித்துக் கொண்டது. கம்பெனி புத்திசாலித்தனமாக முக்கோண வர்த்தக யுக்தியை பயன்படுத்தி அதிக லாபத்தை இந்தியர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டது. இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் ஆட்சியை புரிந்து கொள்ள நாம் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டும். முகலாய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்த இடைக்கால இந்தியாவின் வரலாறு சரியாக 350 முகலாய ஆட்சியில் 180 ஆண்டுகளே பலமான முகலாயர்களின் சாம்ராஜ்யமாகவும் காணப்பட்டது. அது பாபர் முதல் அவுரங்கசீப் வரை. அவுரங்கசீப் கடைசி சக்தி வாய்ந்த முகலாய ஆட்சியாளராக காணப்பட்டார். அவருக்கு பிறகு அவர்களில் யாரும் செல்வாக்கு செலுத்தவில்லை. பலவீனமானவர்கள், திறமையற்ற முகலாய ஆட்சியாளர்களாகவும் அவர்கள் காணப்பட்டனர். 1707 முகலாய பேரரசர் அவுரங்கசீப் இறந்ததற்கு பின்னர் முகலாய ஆளுநர்களான சுபதார்கள் மற்றும் பெரிய ஜமீன்தார்கள் தங்களது சொந்த சிறிய பிராந்திய பகுதிகளை தங்கள் வசமாக்கிக் கொண்டனர். அதன்பின் பேரரசுகள் குறுநில மன்னர்களின் பகுதிகளாக உருமாறியது. இந்திய உள்ளாட்சியின் வலிமையை குறைத்து குறுநில மன்னர்கள் தங்கள் பகுதியை விரிவுபடுத்துவதில் முனைப்பாக காணப்பட்டனர். இந்த ஒற்றுமையின்மையும் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஆதிக்கத்தை செலுத்த வழிவகுத்தது. ஐரோப்பிய நாடுகளான பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கு இடையிலான மோதல் அவர்கள் வர்த்தகத்திற்கு செல்லும் இடங்களிலும் எதிரொலித்தது. அதேபோல் இந்தியாவிலும் எதிரொலித்தது. வணிக நோக்கத்திற்காக வந்த இந்த 2 நாடுகளும் இந்தியாவில் உள்நாட்டு அரசியலிலும் தலையிட்டார்கள். தென்னிந்தியாவில் ஆட்சியாளர்களின் ஒற்றுமையின்மையை பயன்படுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுகளும் குறுநில மன்னர்களுக்கு நிதியுதவி மற்றும் நவீன போர் தளபாடங்களை அளித்து தங்களது செல்வாக்கை உயர்த்தி கொண்டனர். 1746 முதல் 1754 காலகட்டத்தில் ஆட்காடு நவாப், ஹைதராபாத் நிஜாம் போன்ற இந்திய ஆட்சியாளர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்களில் பிரித்தானியா மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனங்கள் தலையிட்டு ஹைதராபாத் நிஜாமுக்கு ஆதரவாக கிழக்கிந்திய கம்பெனியும், ஆட்காடு நவாப்புக்கு ஆதரவாக பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியும் களமிறங்கியது. 1759 ராபர்ட் கிளைவ் தலைமையிலான பிரித்தானிய படைகள் ஆட்காட்டை கைப்பற்றின. இப்போரின் பலனாக பிரெஞ்சு தரப்பு பலவீனமடைந்தது. மறுபக்கம் கிழக்கிந்திய நிறுவனத்தின் நிலை பலப்பட்டது. இந்த காலகட்டத்தில் நடந்த போர் வரலாற்றில் கர்நாடக போர் என்று குறிப்பிடப்படுகிறது. கர்நாடகம் இந்தியாவின் ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களின் பகுதிகளை குறிக்கிறது. 1756 முதல் 1763 வரை நடைபெற்ற 3ஆம் கர்நாடக போரின் முடிவில் பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவின் ஆதிக்க சக்தியாக மாறியது. சென்னை மாகாணம், பம்பாய் மாகாணம் மற்றும் வங்காள மாகாணங்களின் நிலப்பரப்புகள் பிரித்தானிய கம்பெனியின் கீழ் வந்தது. ஆங்கிலேயர்களின் இந்த ஆதிக்கத்தை சில இந்திய மன்னர்கள் கடுமையாக எதிர்த்தனர். அவர்களை எதிர்த்து
போரிடவும் முடிவு செய்தனர். 1751 வெள்ளையனே வெளியேறு என்று முதலாக வீர முழக்கமிட்ட பூலித்தேவன் நெற்கட்டான் சேவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர் ஆவார். கர்னல் அலெக்சாண்டர் ஹெரால்ட் 1755 பூலித்தேவன் கோட்டையை முற்றுகையிட்டு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்திய போது தன்னுடைய நிலப்பகுதியில் வரி வசூலிக்கும் உரிமை வெள்ளையர்கள் எவருக்கும் கிடையாது என வீர முழக்கமிட்டு வெள்ளையனை விரட்டி முதல் வெற்றி பெற்றார் பூலித்தேவன். ஆட்காடு நவாப்பின் அத்துமீறல்கள், அதற்குள் ஆங்கிலேயர்களின் வருகை என்று பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருந்த காலம். இவ்வாறு நாட்டில் நடக்கும் ஆட்சி மாற்றங்களால் சிறிய பாளையக்காரர்களுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த பூலித்தேவன் பாளையக்காரர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தினார். பரப்பளவில் சிறிய பாளையத்திற்கு மட்டுமே தலைவரானாலும் பூலித்தேவர் ஆங்கிலேயர்களையும் கூலி படைகளையும் எதிர்த்து 12 ஆண்டுகள் போர் புரிந்தார். போரின் முடிவில் பிரித்தானியா வெற்றி பெற்றது. அடுத்தது இன்று வரை நீங்காத பிடியாக எம்மை சுற்றி இருப்பதற்கான காரணமாக ஆரம்பத்தில் இவ்வாறான தலைவர்களும் மரணிப்பதற்கு துரோகம், அதாவது எம்மோடு இருந்தவர்களை எம்மை காட்டி கொடுத்து எம்மை அழிப்பதற்கான அஸ்திவாரத்தை இட்ட கதையை நாமும் தெரிந்து கொள்வோம். வங்காளத்தின் நவாப் சிராஜ் உத் தௌலா என்பவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பிரித்தானியாவின் கல்கத்தா கோட்டையை தாக்கினார். வியக்க வைக்கும் வகையில் ஆங்கிலேயர்களை அவர் கொன்றார். இதனால் 1757 பிலாசி யுத்தம் தொடங்கியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வண்ணம் ஆங்கிலேய படைகள் வங்காளத்தை தாக்கின. பிலாசி என்ற இடத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே இறுதிக்கட்ட மோதல் ஏற்பட்டது. ராபர்ட் கிளைவ் தலைமையிலான கம்பெனி படைகளை காட்டிலும் நவாப்பின் படைகள் பன்மடங்கு எண்ணிக்கையை கொண்டிருந்தன. இதனால் நவாப்பின் தளபதி மீர் ஜாஃபர் ஒரு சதித்திட்டம் தீட்டினார். இதன் விளைவாக மீர் ஜாஃபர் கட்டுப்பாட்டில் இருந்த படைப்பிரிவுகள் சண்டையின் போது பிரிட்டன் படைகளை தாக்காமல் ஒதுங்கிக் கொண்டன. இந்த சூழ்ச்சியால் பிரிட்டிஷ் எளிதில் வெற்றி பெற்றது. 1764 பக்சார் போரிலும் வெற்றி பெற்று வங்காளத்தை முழுமையாக பிரிட்டிஷ் கைப்பற்றியது. ஆம், அவனை கண்டுதான் அஞ்சுகிறேன். இந்திய மன்னர்களின் மத்தியில் அவன் ஏற்படுத்தும் முன் உதாரணம் நமக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியது. ஆனால் அவனுக்கு ஒத்துழைக்க தைரியம் இல்லாத கோழைகளாக மற்ற இந்திய மன்னர்கள் இருப்பது நமது அதிர்ஷ்டமே. 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவிலிருந்து இதனை எழுதியவர் ரிச்சர்ட் வெஸ்லி. அந்த கடிதத்தில் இருக்கும் அவன் என்ற சொல் குறிப்பது திப்பு சுல்தானை பற்றி. திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலி, அவர் மைசூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்தார். அவருக்கும் ஆங்கிலேயர்கள் இந்திய அரசுகளில் தலையிடுவது உறுத்தலாக இருந்தது. 1766 ஆங்கிலேயர்களுடன் நேரடியாக யுத்தத்தில் குதித்தார். தனது 15ஆம் வயதிலிருந்தே போர்க்களம் கண்டிருந்த திப்பு சுல்தான் தனது தந்தையுடன் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். 1766 தொடங்கிய யுத்தம் பல்வேறு கட்டங்களாக 33 ஆண்டுகள் இடம்பெற்றது. வரலாற்றில் இது மைசூர் போர்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. முதலாம் மைசூர் யுத்தம் ஹைதர் அலிக்கு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. மைசூர் அரசை எப்படியாவது அழிக்க வேண்டும் என ஆங்கிலேயர்கள் கங்கணம் கட்டினர். போரின் போது ஆங்கிலேயர்களை மிகவும் ஆச்சரியத்திற்குள்ளாக்கிய விடயம் திப்பு சுல்தானின் ராக்கெட் தொழில்நுட்பம் பற்றியதாகும். திப்பு சுல்தானின் ராக்கெட்டுகள் ஆங்கிலேயர்களின் ஆயுத கிடங்கை குறிவைத்து தாக்கி பேரழிவை ஏற்படுத்தியது. 1890 போரின் போது ஸ்ரீரங்கப்பட்டினத்தை முற்றுகையிட்ட ஆங்கிலேய படைகள் மைசூர் படைகள் தோற்கடித்தன. ஆங்கிலேய படைகளால் ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை நெருங்கக்கூட முடியவில்லை. 30 நாட்கள் முற்றுகையிட்டும் எங்களால் அந்த கோட்டையை தூரத்திலிருந்தே பார்க்க முடிந்தது என ஆங்கில அதிகாரி பதிவு செய்தார். எந்த ஒரு வீர சரித்திரமும் துரோகமின்றி முழுமை பெறாது. கண்ணில் விழுந்த தூசியைப் போல உறுத்தி கொண்டே இருந்த திப்பு சுல்தானை துரோகத்தால் வீழ்த்துவதற்கு முடிவு செய்தனர் பிரிட்டிஷார். திப்பு சுல்தானின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருந்த அவரது அமைச்சர்களான பூர்ணையா, மீர் சாதிக் ஆகியோரை துரோகிகளாக மாற்றி திப்பு சுல்தானை வீழ்த்தினர். ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை 11,000 பேர் கொண்ட ஆங்கிலேயர்கள் சுற்றி வளைத்த போது திப்பு சுல்தானுக்கு நெருக்கமான தளபதிகள் அவரை தலைமறைவாகுமாறு கூறினார்கள். ஆட்டு மந்தைகள் போல 200 ஆண்டுகள் வாழ்வதை விட 2 நாட்கள் சிங்கமாக வாழ்ந்து இறந்து விடலாம் என அவர் கர்ஜித்தார். திப்பு சுல்தான் 1799 மே 4 வீர மரணம் அடைந்தார். ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியார் ஆவார். அவர் 17ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடிய பெண் விடுதலை போராட்ட தலைவி ஆவார். ஐரோப்பியரின் படையெடுப்பால் ஏற்பட்ட நெருக்கடியை சமாளிக்க இடம் மாறி மாறி சென்றார் வேலுநாச்சியார்.
இந்த படையெடுப்பை எதிர்த்து நிற்க நினைத்த வேலுநாச்சியார் அவர்கள் மைசூர் மன்னர் ஹைதர் அலியை சந்தித்து தனது ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கமளித்தார். அவர் உதவி செய்வதாகவும் உறுதியளித்தார். தொடர்ந்து திண்டுக்கல் கோட்டை, ஐயம்பாளையம் என இடம் மாறி மாறி முகாமிட்டு வாழ்ந்து வந்தார் வேலுநாச்சியார். அதே நேரத்தில் சிவகங்கை மக்கள் பிரதிநிதிகள் சென்று நாச்சியாருடன் கலந்து பேசினார்கள். இதன் பின்னர் மக்களால் ஆங்கிலேய எதிர்ப்பு படையும் உருவாக்கப்பட்டது. மருது சகோதரர்கள் கிழக்கிந்திய கம்பெனியினரை எதிர்த்து கடும் போர் புரிந்து வந்தார். மாவீரன் சின்னமலை ஆயிரக்கணக்கான கொங்கு இளைஞர்களை திரட்டி மைசூர் சென்றார். சின்னமலையின் கொங்கு படை சிட்சேட் சரம், மலவள்ளி, ஸ்ரீரங்கப்பட்டினம் பகுதியில் நடைபெற்ற போர்களில் திப்புவின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றியது. குறிப்பாக 40,000 வீரர்களோடு மலவள்ளியில் போரிட்ட வெள்ளையர் படையினரை எதிர்த்து கொங்கு படை போரிட்டு அவர்களுக்கு கடும் சேதத்தையும் உண்டாக்கியது. ஒரு தடவை நெப்போலியனிடம் படையுதவி கேட்டு திப்பு சுல்தான் அனுப்பிய தூதுக்குழுவினரில் சின்னமலையின் மெய்காப்பாளர் கருப்ப சேர்வையும் இடம்பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். கன்னட நாட்டின் போர்வாளான திப்பு சுல்தான் போர்க்களத்தில் வீர மரணமெய்திய பின் சின்னமலை கொங்கு நாடு வந்து சேர்ந்தார். அரச்சலூர் அருகே தனது கோட்டையை அமைத்து போருக்கு தயாரானார். ஏற்கனவே ஏப்ரல் 18, 1792ஆம் ஆண்டு தான் வாங்கிய சிவன்மலை பட்டாளி காட்டில் வீரர்களுக்கு பயிற்சி வழங்கினார். ஆயுதங்களும் தயாரித்தார். போதாத குறைக்கு பிரெஞ்சுக்காரர்களின் உதவியுடன் பீரங்கிகளும் தயாரிக்கப்பட்டது. கொங்கு நாட்டு பாளையக்காரர்களை ஓர் அணியில் சேர்க்க அவர் முயற்சிகளை மேற்கொண்டார். போராளிகளின் கூட்டமைப்பை ஏற்படுத்தி திருப்பாச்சி கோபாலநாயக்கர் மற்றும் திப்புவுடன் பணியாற்றிய மராட்டிய வீரர் துண்டாஜி திவான், பரமத்திய பாச்சி ஆகியோரை ஒன்றிணைத்து ஜூன் 3, 1800ஆம் ஆண்டு கோவை கோட்டையை தகர்த்து அங்கிருந்து லெப்டினன்ட் கர்னல் கேஸ்டிங் கம்பெனியின் 5ஆம் பட்டாளத்தை அளிக்க கோவை புரட்சிக்கு சின்னமலை திட்டமிட்டார். முந்தைய நாளில் போராளிகள் அணியில் ஒரு சிலர் அறிவிப்பின்றி சண்டையை தொடங்கியதால் கோவை புரட்சி தோல்வியுற்றது. அவரது கூட்டமைப்பில் கவுண்டர், தேவர், வன்னியர், வேட்டுவர், நாயக்கர், நாடார், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் இஸ்லாமிய இளைஞர்கள் என பல தரப்பட்ட மக்களும் காணப்பட்டனர். எப்படியாவது சின்னமலையை ஒழிக்க வேண்டும் என்று ஆங்கிலேயர்கள் முடிவு செய்தனர். 1801ஆம் ஆண்டு ஈரோடு காவிரி கரையிலும் 1804 அரச்சலூரிலும் ஆங்கிலேயர்களுடன் நடைபெற்ற போர்களில் சின்னமலை பெரும் வெற்றி பெற்றார். போரில் சின்னமலையை வெல்ல முடியாது என தெரிந்து கொண்ட ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து சின்னமலையை கைது செய்தனர். சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்று போலி விசாரணை நடத்தி ஜூலை 31, 1805ஆம் ஆண்டு அவரை தூக்கிலிட்டனர். அவருடன் சேர்த்து அவரது தம்பிகளும் படை தளபதி கருப்பச்சேர்வும் தூக்கிலிடப்பட்டனர். தொடர்ச்சியாக அது தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அவலங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று வெள்ளையர்களை வெளியேற்றுவதற்காக அடுத்ததாக கைலான் புரட்சியும் வெடிக்கிறது. இவைகளெல்லாம் எப்படி நடைபெற்றது? வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி மரணத்தை தழுவுகிறார்? ராணி லட்சுமிபாய் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? நாமும் தெரிந்து கொள்வோம். மருது பாண்டியர்கள் அல்லது மருது சகோதரர்கள் தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக விடுதலை போராட்டங்களை நடத்திய முன்னோடிகளில் குறிப்பிடத்தக்கவர்களாக கருதப்படுகின்றவர்கள். ஆங்கிலேயர்களை தமிழ் மண்ணிலிருந்து அகற்ற 1785 தொடக்கம் 1801 வரை ஆயுதமேந்தி போராடினார்கள். பெரிய மருது, சின்ன மருது என அழைக்கப்பட்ட இவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி வந்த அனைத்து இந்திய குழுக்களையும் ஒன்று திரட்டி போராட முனைந்த போதுதான் ஆங்கிலேயர்களின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் உள்ளாகினர். இவர்களது தலம் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருந்த காளையார் கோயிலாகும். ஆங்கிலேய படைகள் 1801ஆம் ஆண்டு இவர்களை கைது செய்து திருப்பத்தூர் அருகே தூக்கிலிட்டு கொன்றது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ்நாட்டில் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடிய 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து வந்த பாளையக்கார மன்னராவார். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தங்களுடைய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக பாளையக்காரர்களிடம் வரி வசூலிப்பது என முடிவு செய்தனர். நெல்லை மாவட்டத்தில் வரி வசூலிப்பதற்காக பொறுப்பை ஏற்றிருந்த ஆங்கிலேய தளபதி மேக்ஸ்வெல் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் வரி வசூலிக்க முடியாமல் திணறினார். இதன் அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு பின் 1797ஆம் ஆண்டு முதல் முறையாக
ஆங்கிலேய தளபதி ஆலன் துரை பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு எதிராக போரிடுவதற்கு பெரும் படையுடன் அங்கு வந்தார். 1797 முதல் 1798 வரை இடம்பெற்ற முதல் போரில் கோட்டையை தகர்க்க முடியாமல் ஆலன் துரை வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் தோற்று போனார். 1799 பேரர்மேன் என்ற ஆங்கிலேய தளபதி தலைமையில் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது. அங்கு இடம்பெற்ற கடும் போரில் பல ஆங்கிலேயர்கள் உயிரிழந்தனர். போர் தொடர்ந்து நடைபெற்றாலும் கோட்டை விழுந்துவிடும் என்ற நிலை ஏற்பட்ட போது வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். ஆங்கிலேயர்களால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை கைப்பற்றப்பட்டது. அக்டோபர் 16, 1799 புதுக்கோட்டை மன்னன் விஜய ரகுநாத தொண்டமானால் வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டு கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். அக்டோபர் 16, 1799 ஆங்கிலேய படைகளால் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். எனினும் கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட கையுடன் பாஞ்சாலங்குறிச்சியின் வரலாறு முடிந்துவிடவில்லை. கட்டபொம்மனின் சகோதரர் மன்னர் ஊமைதுரை தலைமையில் பிப்ரவரி 1, 1801 பாஞ்சாலங்குறிச்சி ஊமைதுரையின் படை வீரர்களால் மீட்கப்பட்டது. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு புத்துயிரும் கிடைத்தது. எனினும் கோட்டையை மீண்டும் கைப்பற்றும் நோக்கில் படையெடுத்து சென்ற தளபதி மெக்காலே கோட்டையின் ஆரம்ப புள்ளியுடன் மீண்டும் திரும்பிவிட்டார். மார்ச் 30, 1801 ஆங்கிலேய படைகள் கோட்டையை முற்றுகையிட ஆரம்பித்தன. அதன் பின்னர் மே 1801 ஆங்கிலேய படைகள் கோட்டையை கைப்பற்றியது. அங்கிருந்து தப்பி காளையார் கோவில், திருப்பாச்சி, பிரான்மலை என ஓடிய ஊமைத்துறையும் அவரது தம்பியும் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். பாஞ்சாலங்குறிச்சி என்கிற பெயரையே தமிழ்நாட்டின் வரைபடத்திலிருந்து ஆங்கிலேயர்கள் அகற்றினர். பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. வட இந்தியாவில் சிப்பாய் புரட்சி வெடித்த பின்புதான் இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்ட போர்கள் பரவ தொடங்கியது என வரலாறு கூறுகிறது. எனினும் அதற்கு முன்பே கிட்டத்தட்ட அதே காரணங்களுக்காக வேலூரில் வெள்ளையர்களுக்கு எதிராக இடம்பெற்ற வேலூர் புரட்சிதான் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இடம்பெற்ற முதல் போர். 1806 ஜூலை 10 புரட்சி இடம்பெற்றது. சென்னை மாநில ஆங்கிலேய படை தளபதி சான் ரடாக் என்பவர் சிப்பாய்களுக்கு புதியதோர் தோல் தொப்பியை அறிமுகப்படுத்தினார். அந்த தொப்பி மாட்டு தோலால் தயாரிக்கப்பட்டு மாட்டு கொழுப்பு பூசப்பட்டது என இந்து சிப்பாய்களும், அது பன்றி தோலால் செய்யப்பட்டது என முஸ்லிம் படை வீரர்களும் அதற்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தினர். அதே போல நெற்றியில் விபூதி குங்குமம் அணியக்கூடாது, மீசையை ஒரே அளவில் வைத்திருக்க வேண்டும், தாடி வளர்க்காமல் ஓட்டமளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. இது எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது. தங்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றும் நடவடிக்கையாகவே சிப்பாய்கள் இதை கருத தொடங்கினார்கள். ஜூலை 10, 1806 இரவு 2 மணிக்கு வேலூர் கோட்டையில் புரட்சி வெடித்தது. இந்திய சிப்பாய்கள் சுபதார் ஷேக், காதர் ஷேக், காசிம் ஷேக், உசேன் போன்றவர்கள் தலைமையில் சிப்பாய்கள் அணிவகுத்து ஆங்கிலேய தளபதிகளை சுட்டுக் கொன்றனர். ஓரிரு ஆங்கிலேய அதிகாரிகள் மட்டுமே உயிர் தப்பினர். புரட்சியில் ஒரு சில இடங்களில் சிறு பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டன. சில அதிகாரிகள் வாளால் வெட்டி வீழ்த்தப்பட்டனர். புரட்சிக்காரர்கள் கோட்டையை கைப்பற்றினர். வெடிமருந்து தயாரிக்கும் ஆயுத கிடங்கு அவர்கள் வசமாகியது. புதிய தொப்பியை அறிமுகப்படுத்திய கேர்னல் சான் ரடாக்கும் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னையிலிருந்தும் ஏனைய மாநிலங்களிலிருந்தும் ஆங்கிலேய படைகள் அணி திரண்டு வந்து மீண்டும் கோட்டையை கைப்பற்றினர். ஏராளமான புரட்சிக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். தப்பி சென்றவர்கள் தேடி தேடி சுட்டு கொல்லப்பட்டனர். புரட்சிக்காரர்களுடன் சேர்த்து அப்பாவி பொதுமக்களும் இதில் கொல்லப்பட்டனர். அன்றைய தினத்தில் வெள்ளையர்களால் 3000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தனர். 600 பேர் கைது செய்யப்பட்டு கடுமையான தண்டனைகளும் கொடுக்கப்பட்டது. வேலூர் புரட்சி வெடித்த போது சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த லார்ட் வில்லியம் பெனடிக்ட் மாநில பிரதான ஆயுத படை தளபதி சர்ஜன் ராடக்காவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். கிளர்ச்சிக்கு பின்னர் 12 இந்திய சிப்பாய்கள் தூக்கிலிடப்பட்டனர். மேலும் பலருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டது. முதலாவது ஆங்கிலேய சீக்கிய போர் 1845 இடம்பெற்றது. இந்த போர் 1849 வரை நீடித்தது. சீக்கிய பேரரசுக்கும் ஆங்கில படைகளுக்கும் இடையில் இந்த போர் உக்கிரமாக வெடித்தது. போரின் முடிவில் சீக்கிய பேரரசு ஆங்கிலேய படைகளிடம் சற்றே அடிபணிந்தது. சீக்கிய பேரரசின் வசமிருந்த பஞ்சாப் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய பகுதிகளை ஆங்கிலேய படைகள் வசப்படுத்தினர். குதிரையின் கடிவாளத்தை பற்களால் கடித்து இழுத்தவாறு ராணி லக்ஷ்மிபாய் தனது இரு கைகளாலும் வாளை சுழற்றிய வேகம் போர்க்காலத்திலிருந்த ஆங்கிலேய கேப்டன் லார்ட் பிரிட்ஜை வியப்பில் ஆழ்த்தியது. ராணி லக்ஷ்மிபாய்க்கு பெற்றோரிட்ட பெயர் மணிகர்ணிகா. சிறு வயதிலிருந்தே பெண் குழந்தைக்கான இயல்பிலிருந்து மாறுபட்டு ஆண் குழந்தைக்கான இயல்பை கொண்டிருந்தார். சிறு வயதிலேயே குதிரையேற்றமும் வாழ்வீச்சும் கற்றுக்கொண்டார்.
தனது 14வது வயதில் ஜான்சியை ஆண்ட ராஜா கங்காதராவை திருமணம் செய்தார். அந்த நாள் முதல் மணிகர்ணிகா ராணி லட்சுமிபாய் என அழைக்கப்பட்டதுடன் ஜான்சியின் ராணியாகவும் பதவியேற்றுக் கொண்டார். அவர்களுக்கு பிறந்த மகன் தாமோதரராவ் 4 மாதங்களில் இறந்து போக ராஜா கங்காதரராவ் நேவால்கரும் ராணி லட்சுமிபாயும் அவர்களது உறவினரின் மகனான ஆனந்தராவை தத்தெடுத்தனர். பின்னர் அந்த குழந்தைக்கு தாமோதரராவ் என பெயர் சூட்டினர். தனது மகனின் இழப்பின் துயரத்திலிருந்து இன்னும் மீளாத ராஜா கங்காதரராவ் 1853 நவம்பரில் உடல் நலம் குன்றி இறந்தார். மன்னர் கங்காதரராவ் மறைவுக்கு பின்னர் வளர்ப்பு மகன் தாமோதரராவை ஆட்சியில் அமர்த்த விரும்பினார் ராணி லட்சுமிபாய். எனினும் அப்போதைய ஆங்கிலேய ஆளுநர் டல்ஹவுசி பிரித்தானிய கிழக்கிந்திய கம்பெனியின் கொள்கைகளின்படி தத்துப்பிள்ளையை அதிகாரப்பூர்வ வாரிசாக ஏற்க மறுத்தார். ஒரு மன்னருக்கு நேரடியான குடும்ப வாரிசு இல்லாத சந்தர்ப்பத்தில் அந்த ஆட்சி பிரதேசத்தை தமக்கான உரிமையாக அறிவித்துக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றி நடத்தி வந்த ஆங்கிலேயர்கள் ஜான்சி பகுதியையும் தமது ஆட்சி பிரதேசமாக மாற்றும் நடவடிக்கையில் இறங்கினார்கள். ஆங்கிலேய படைகள் 1854ஆம் ஆண்டு மார்ச் மாதம் லட்சுமிபாய்க்கு 60,000 ரூபாய் ஓய்வூதிய பணத்தை வழங்கி ஜான்சி கோட்டையை விட்டு வெளியேறுமாறு அறிவித்தனர். லட்சுமிபாயை ஜான்சியை விட்டு வெளியேறுமாறு அவர்கள் வழங்கிய அறிவித்தல் ஜான்சியை கிளர்ந்தெழ செய்தது. தனது நிலையை பலப்படுத்த படைகளை திரட்ட ஆரம்பித்தார் லட்சுமிபாய். அதில் வீரமிக்க பெண்கள் படையும் இடம்பெற்றது. அண்மைய நாடுகளான ஒர்ச்சா மற்றும் ஹால்டியா மீது படையெடுத்து வெற்றி பெற்று அந்த நாட்டு படை வீரர்களையும் சேர்த்துக்கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். 1857ஆம் ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போரிலும் முக்கிய அங்கம் வகித்தார். தனது படைகளை முன்னின்று வழிநடத்தி சென்று அதிக துணிவுடனும் போர் ஆற்றலுடனும் ஆங்கிலேயரை எதிர்த்து நின்று களத்தில் போரிட்டார். போராடி வென்றால் வெற்றி அல்லது மோட்சம் என்ற அவரது வீர முழக்கம் 8 திக்கும் எதிரொலித்தது. உருவாகும் பொழுது சுதந்திர காற்றை இந்தியா நிச்சயமாக சுவாசித்து விடும் என்கின்ற ரீதியில் மாற்றங்கள் உருவாக தொடங்குகின்றன. அவர்கள் படித்தவர்களாக இருந்தார்கள், நல்ல விடயங்களை கற்றுக் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். பிரிட்டிஷாரோடு நேரடியாக வார்த்தை போரிலும் அதே நேரத்தில் சட்ட ரீதியாகவும் மோதுவதற்கு தயாராக இருந்தார்கள். நீங்கள் அரசியல் அமைப்பினூடாக சண்டையிட்டால் அதனை எதிர்கொள்ளவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு மிக சிறந்த உதாரணமாக அகிம்சை வழியில் போராட்டத்தை மேற்கொண்ட மகாத்மா காந்தியை குறிப்பிடலாம். எப்படி சுவாமி விவேகானந்தர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்று வரை ஆங்கிலேயர்களால் கூட கடைபிடிக்கப்படுகிறதோ அதே போன்றுதான் மகாத்மா காந்தி வந்த பொழுது தென்னாப்பிரிக்காவில் 30 ஆண்டு காலம் அங்கு மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தில் தன்னுடைய தேசத்திற்கான சுதந்திரத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மகாத்மா காந்தி வரும் பொழுது இந்திய மக்கள் ஒன்றை உணரத் தொடங்குகிறார்கள். நிச்சயமாக நாம் சுதந்திரத்தை அடைந்தே தீர்வோம். அதற்கு ஏற்பாற்போல் சுபாஷ் சந்திரபோஸும் தன்னுடைய நடவடிக்கைகளை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறார். ஒரு கட்டத்தில் இந்தியா சுதந்திரத்தை அடைகிறது. இருந்தாலும் கூட தங்களது இன்னுயிரை இந்த தலைவர்கள் சுதந்திரத்தை அடைவதற்காகவும் நாட்டு மக்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காகவும் உயிர் தியாகம் செய்திருந்தார்கள். எப்படி இவைகள் எல்லாம் அரங்கேறியது, ஒவ்வொரு தலைவர்களுடைய செயற்பாடுகள் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்தது என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த டெல்லி அன்று ஒரு அலறல் சத்தத்தை கேட்டுக்கொண்டே விழித்தெழுந்தது. 1857ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி மீரட் நகரில் தமது மேலதிகாரிகளை கொன்றொழித்த சிப்பாய் கூட்டம் யமுனா நதியை கடந்து டெல்லி செங்கோட்டையை நோக்கி முன்னேறி சென்றது. எம்மை மன்னர் பகதூர் ஷா ஆள வேண்டும், தந்திரமாக நாட்டை கைப்பற்றி ஆண்டு வரும் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் என கர்ஜித்தவாறு டெல்லி நகர வீதிகளில் குதிரைகளில் சிப்பாய் கூட்டம் பாய்ந்தோடி புரட்சியை பரவ செய்தது. ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தில் சிக்குண்டு கிடந்த இந்தியாவின் குடிமக்களுக்கு திடீரென வீராவேசம் எங்கிருந்து வந்தது என்ற கேள்வியும் எழுந்தது. இது 1806இல் இடம்பெற்ற வேலூர் புரட்சியின் நீட்சி என்று கூறுகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். 1806ஆம் ஆண்டு வேலூரில் இடம்பெற்ற புரட்சியைப் போலவே 1857இல் மீரட் நகரில் சிப்பாய்கள் கொந்தளிக்க காரணமாக அமைந்தது அப்பொழுது இந்திய படைகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்ட் வகை துப்பாக்கிகள். இந்த துப்பாக்கிகளுக்கு வழங்கப்பட்ட தோட்டாக்கள் ஒரு வகை உரையால் மூடப்பட்டிருந்தன. இந்த உரைகளை வாயால் கடித்து அகற்ற வேண்டி இருந்தது. இந்த உரைகள் மாட்டு கொழுப்பு அல்லது பன்றி கொழுப்பு ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது என்ற தகவல் பரவத் தொடங்கியது. இந்த செயல் இந்து மற்றும் இஸ்லாம் ராணுவ வீரர்களின் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக அமைந்துள்ளது என ராணுவ வீரர்கள் எண்ணத் தொடங்கினார்கள். இதனால் ராணுவ வீரர்கள் அவ்வாறு துப்பாக்கி உரையை வாயால் கடித்து அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமது உயர் அதிகாரிகளுடன் முறுகல் நிலையில் ஈடுபட்டனர். இதன் தொடர்ச்சியாக 1857 மார்ச் 29 மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் பராக் போரில் தனது ராணுவ மேல் அதிகாரியை தாக்கி
தனது துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார். இந்த சம்பவம் ஆங்கிலேய படைகளில் அங்கம் வகித்த இந்திய வீரர்களுக்கு தமது ஆங்கிலேய மேல் அதிகாரிகளுக்கு எதிராக புரட்சிகளில் ஈடுபடுவதற்கு தூண்டுகோலாகவும் அமைந்தது. இந்த புரட்சி மீரட் மற்றும் டெல்லியை மட்டுமன்றி ஒட்டுமொத்த வட இந்தியாவையும் உலுக்கியது. இந்திய கிளர்ச்சி படையினர் ஆங்கிலேய படைகளுக்கு பெரும் சவாலாகவும் மாறினர். ஜூன் 20, 1858ஆம் ஆண்டு குவாலியர் நகரின் வீழ்ச்சியுடன் இந்த புரட்சி முடிவுக்கு வந்தது. இந்த புரட்சி இந்தியாவின் முதலாவது சுதந்திர போர் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த புரட்சியின் விளைவாக ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை கலைத்துவிட்டு இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி முடிக்குரிய ஆட்சியை அமுல்படுத்தினர். இந்திய பிரிட்டிஷ் அரசின் பிரதிநிதியாக வைசிராய் நியமிக்கப்பட்டார். சுதந்திரமான இந்திய மாநிலங்கள் மறைந்துவிட்டன. கணக்கே இல்லாத அளவிற்கு பட்டு, தங்கம், வெள்ளி, வைர நகைகள், பருத்தி, பல்வேறு விலை மதிக்க முடியாத அளவு செல்வங்களை ஒவ்வொரு ஆண்டும் கிழக்கிந்திய கம்பெனி இங்கிலாந்துக்கு அனுப்பி வந்தது. வசூல் செய்யப்பட்ட பொருட்கள் இங்கிலாந்தின் பொருளாதார உட்கட்டமைப்பு மற்றும் பொது வசதிகளை மேம்படுத்தவும், கிழக்காசியாவில் மற்றும் ஆப்பிரிக்காவில் காலனித்துவ ஆட்சியை விரிவுபடுத்தவும் உதவியாக இருந்தது. முன்பிருந்த கடுமையான ஜமீன்தார் நிலவுடைமை சீரமைக்கப்பட்டு வரி அமைப்புக்கேற்ப மாற்றப்பட்டது. ஒரு சில இடங்களில் தேயிலை செடி, கோப்பி, சணல் போன்ற உற்பத்தி பொருட்களை விவசாயிகள் வளர்ப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டனர். இதனால் விவசாயிகளின் நிலைமை மோசமாகி பொருட்களின் விலை மட்டங்கள் அதிகரித்தன. உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள், குறிப்பாக வங்காளத்தில் இந்த பிரச்சனை அதிகமாக தலை தூக்கி இருந்தது. பாரம்பரிய இங்கிலாந்தில் திறந்த சந்தை கோட்பாட்டின்படி விலைகள் குறைவாகவே வைக்கப்பட்டிருந்தன. இதனால் இந்திய சந்தைகளில் பிரிட்டனின் விலை மலிவான துணிகள் மற்றும் உற்பத்தி பொருட்கள் குவிந்தன. உள்ளூர் உற்பத்தியாளர்கள் இறக்குமதிகளுடன் போட்டி போட முடியவில்லை. இங்கிலாந்தின் பகட்டான ஆடைகளை இறக்குமதி செய்யும் இந்தியா அதற்கான பருத்தியை மட்டும் உற்பத்தி செய்யும் நாடாக மாறிப்போனது. பருத்தி, பஞ்சு அல்லது நூல் இங்கிலாந்துக்கு அனுப்பப்பட்டு அங்கு விலை உயர்ந்த ஆடைகளாக மாற்றப்பட்டு இந்தியாவிற்கே மீண்டும் அனுப்பப்பட்டது. சுதேசிகள் மீது கடுமையான வரி விதிப்பை ஆங்கிலேயர்கள் மேற்கொண்டனர். இதை இந்தியர்களும் உணரத் தொடங்கினர். இந்திய மக்களின் வாழ்க்கையில் இத்தகைய நெருக்கடிகள் ஒரு பக்கம் ஆதிக்கம் செலுத்தி வந்தாலும், மறுபுறம் கிளர்ச்சிகளிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தனர். 1867 கிழக்கிந்திய கூட்டமைப்பை தாதாபாய் நவ்ரோஜி, 1867 இந்திய தேசிய கூட்டமைப்பை சுரேந்திரநாத் பட்டர்ஜி ஆகியோர் தோற்றுவித்தனர். 1885 73 அரசியல் பிரதிநிதிகள் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கினார்கள். சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், பாரத கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், விபின் சந்திரபால், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, பங்கிம் சந்திர, பட்டர்ஜி, சையத் முகமது கான், ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் தாதாபாய் நவ்ரோஜி போன்றோரின் உழைப்பு விடுதலை போராட்டத்திற்கான புத்துணர்ச்சியை பரவ செய்தது. 1905ஆம் ஆண்டு பிரித்தானியர் பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டனர். பிரித்தானிய இந்தியாவின் வங்காள மாநிலத்தை இரண்டாக பிரிக்க முடிவு செய்தனர். இந்த பிரிவினை இந்தியாவின் வைசிராய் கர்ஷன் பிரபுவால் அக்டோபர் 4, 1905 நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்த சில வருடங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரசின் தலைமையில் வங்காளம் முழுவதும் இதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றது. தொடர்ச்சியான வன்முறைகளும் கொந்தளிப்புகளும் நாட்டில் நிலவியதால் அதை தடுக்க எண்ணிய ஆங்கிலேயர்கள் பால கங்காதர திலகர், சுப்பிரமணிய சிவா மற்றும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஆகியோரை அதே ஆண்டில் கைது செய்தனர். உலக நாடுகளிடையே நிலவி வந்த மோதல் போக்கு மற்றும் போர்கள் காரணமாக 1914 முதலாம் உலகப் போரும் தொடங்கியது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்து வந்ததால் அவர்களது போர் நடவடிக்கைகளில் இந்தியாவின் தாக்கம் மற்றும் பங்களிப்பு அதிகமாக காணப்பட்டது. முதலாம் உலகப் போரின் பின் விளைவுகளாக அதிக உயிரிழப்பு விகிதம், பணவீக்கம், பரவிய இன்ஃப்ளூயன்சா கொள்ளை நோய் மற்றும் போரின் போது ஏற்பட்ட வர்த்தக இழப்புகள் இந்திய மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. பிரித்தானிய ஆட்சியை தூக்கி எறிய இந்திய வீரர்கள் முயற்சி மேற்கொண்டனர். 1915ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் நிறவெறி எதிர்ப்பு இயக்கத்தின் முக்கிய தலைவராக இருந்த மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். தேசத்தின் புதியதொரு புரட்சியின் தொடக்க நாயகனாக காந்தி விளங்கினார் என்று கூறினால் அது மிகையாகாது. 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் என்ற கருப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தனர். விடுதலை இந்தியாவை நசுக்கவும் காலனி ஆட்சிக்கு எதிராக ஏற்படும் கிளர்ச்சி நடவடிக்கைகளை அடக்கவும் இந்த சட்டம் கையேற்கப்பட்டது. இந்த சட்டத்தின்படி எந்த ஒரு இந்திய பிரஜையும் பிணை ஆணையின்றி கைது செய்யப்படலாம், சிறைப்படுத்தப்படலாம், கூட்டங்கள் கூடுவதற்கு தடை விதிக்கலாம், குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வசிப்பதற்கு நிர்பந்திக்கலாம். இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் 3 உயர் நீதிமன்ற